ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். இன்றைக்கி சிலோன் சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மல்பெரி லீவ்ஸை வச்சு ஒரு ஜெலி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு. அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மிச்சமே உகந்தது. இந்த இலை கிடைக்கிறது மிச்சமே குறவு. அப்படியே உங்களுக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இது மாதிரி நீங்களும் ஜெலி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முதல்ல இந்த இலையை நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின இலையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் இடிக்க போக்கில் மிச்சமாக தண்ணி சேர்த்த வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்குண்டா எல்லா பேரும் தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு மழை தாங்கிய இலை அப்படின்னும் சொல்கிறேன். அடுத்தது மல்பெரி லீவ்ஸு அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ இதை நல்லாவே செட்டாக விடுங்க. கொஞ்ச நேரம் இதை அப்படியே வச்சுங்க அப்படின்னு சொன்னால் இது செட் ஆகிரும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துக்கொள்ளலும். இப்போ இது நல்லா செட் ஆகிய அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாங்கள் இதுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்திக்கொள்ள போகிறோம். இந்த திக்கான தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்திக்கோங்க. அடுத்தது உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த ஜெலியை பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சிலோன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.